அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மிகவும் மகிழ்ச்சியான, சந்தோஷமான தருணத்தில், அதற்கு காரணம் என்ன என்று தெரிந்திருக்கும் பட்சத்தில், ஞானி அதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? அதுவே மிகவும் துக்கமான ஒரு சந்தர்ப்பத்திலும், அதற்கு காரணம் தெரிந்தும், அதற்கு ஞானி எப்படி எதிர்கொள்வான், ரியாக்ட் பண்ணுவான்? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்போது, ஞானின்னு மொட்டையா சொல்லிட்டா கர்ம யோகி இருக்கிறான், ஞான யோகி இருக்கிறான், பக்தி யோகி இருக்கிறான், தியான யோகின்னு இருக்கிறான். ஸோ 4 பேரு 4 விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த சுகத்திலயும், துக்கத்திலயும். ஸோ முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்ம யோகி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுகத்துக்கும், துக்கத்துக்கும் முழுக்க முழுக்க இந்த மனம்தான் காரணமே ஒழிய, தான் தான் காரணமே ஒழிய, கண்டிப்பாக அந்த சூழல் அல்ல என்று முழுமையாக புரிந்து கொண்டு, சூழல் மீது எந்த விருப்பும், வெறுப்பும் இருக்காது. இது மனோபாவனை. அப்படி விருப்பு, வெறுப்பு இல்லாமல் சந்தோஷத்தில், அதாவது விதவிதமான சுகங்கள் ஏற்படும்போது ஏங்காதவனாய் ஸ்திரப்பிரிஞ்சன்ல சொன்ன மாரி, அப்படி சுகங்கள் ஏற்படும்போது இதற்கு காரணம் விஷயம், சூழல் அப்படின்னால நம்ம அங்க போய் அடிக்ட் ஆகும். இதற்கு காரணம் நான் அப்படின்னா அதுக்கு அடிக்ட் ஆக மாட்டோம். ரிலாக்ஸ் ஆயிரும். ஏன்னா இதுக்கு காரணம் நான் தானே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல அவன் அதை சுகமாகவே, ஆனால் ஏக்கம் இல்லாமல் அனுபவிப்பான். அதுவே விதவிதமான துக்கங்கள் நேரிட்ட போதும் துக்கப்படாதவனாய், இந்த துக்கத்துக்கும் காரணம் சூழல் அல்ல. அப்ப சூழல் மீது எந்த வெறுப்பும் இருக்காது. அப்ப தான் தான் காரணம் அப்படின்னா தன் மீது எப்போதுமே வெறுப்பு இருக்காது. தன் மீது எப்போதும் விருப்பம் இருக்காது. தன் மீது எப்போதும் வெறுப்பு இருக்காது. காரணம் நான் தான் அப்படிங்கும்போது, அந்த தன் மீது வெறுப்பு இல்லாமல், அதுதான் விதவிதமான கஷ்டங்கள் நேரிட்ட போதிலும் துக்கப்படாதுன்னா வெறுக்கல. சூழல குற்றம் சாட்டல. அப்படிங்கும்போது, கஷ்டப்படாமல் அந்த துக்கத்தை துக்கமாக தான் அனுபவிப்பான். அடுத்தவர்கள் வீட்டு சாவுக்கு செல்லும்போது இருப்பது போல், தன் வீட்டு சாவிலேயே இருப்பான். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது கர்ம யோகி. 2வது அங்க ஆக்ஷன் பண்ணணும்னா கூட பண்ணுவான். சுகத்துல அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே. அவன் சேம் சைடுல இருந்தானா, எதிர் சைடுல இருக்கிறானா அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு, அதற்கு ஏற்ப அவனுடைய ஆக்ஷனும் கண்டிப்பாக வேறுபடும். ஆக்ஷன் பண்ணாமல்லாம் இருக்க மாட்டான். துக்கத்துக்கான காரணம் தெரிந்து, மீண்டும் அந்த துக்கம் வராமல் தடுப்பதற்கும், அந்த துக்கத்திலிருந்து அவன் மேலும் விடுபடுவதற்கும் காரணத்தை தேடுவான். ஆனால் அதில் கஷ்டப்படாமல், சூழலை வெறுக்காமல், அவனும் சில ஆக்ஷன்ல இறங்கிக் கொண்டிருப்பான். இது யாருன்னா கர்மயோகி. இந்த பக்தி யோகி இருக்கானே, அவன் சுகத்திலும் சுகமாக இருப்பான், துக்கத்திலும் சுகமாக இருப்பான். சோ அவன் எல்லாமே கண்ணனுடைய லீலைகள். துக்கத்துல எப்படி சுகமா இருப்பான்? அக்னி நட்சத்திர வெயிலுல, உச்சி வெயிலுல பசங்க கிரிக்கெட் விளையாடும் போது அவ்வளவு பெரிய துக்கம். ஆனா அத சுகமா எடுத்துக்குவான். அந்த மாதிரி எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் அது கண்ணனாக பாவித்து, கண்ணனின் பிரசாதமாக பாவித்து சந்தோஷமாக எடுத்துக்கொள்வான். அதே தான் சுகமும். கண்ணன் தான் காரணம். அப்ப 2க்குமே இங்க நான் காரணம் அல்ல அப்படின்னு பார்த்துட்டு, எல்லாம் கண்ணன் தான் காரணம். அப்போ அங்க கண்ணன்னு பார்த்துட்டான்னா, கண்ணன் மேல இவனுக்கு விருப்ப வெறுப்பே கிடையாது. என்ன பண்ணாலும் சுகம் தான். எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா கோரக்கம்பர் எடுத்துக்கலாம். சட்டிய போட்டு உடைக்கிறான். சந்தையில போய் சட்டிய விக்க முடியல. எவ்வளவு பெரிய துக்கம். அப்படியே பாண்டுரங்கன் சட்டியோடு விளையாடுவதைப் போல் ரசித்து, ரசித்து, ரசித்து நம்மால் ரசிக்கிறாங்க. சோ அதனால அவன் அது துக்கம்னே அவனுக்கு தெரியல. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தான் துக்கம். வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டினி, துக்கம். அது அவனுக்கு தெரியாது. மறுநாளும் வண்டி அந்த சைடு தான் போகும். இன்னைக்கும் உடைக்கப்பானா, உடைச்சா சூப்பர், இன்னைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். அப்படிங்கிற ஃபீல்ல ரொம்ப சந்தோஷமாக அத அவன் பண்றான். அப்ப துக்கத்திலும் பேரானந்தம் தான். சுகத்திலும் பேரானந்தம் தான். அதுக்கு பெருசா ஆனா ஆனந்தப்பட்டு கொண்டு மறக்கட்டை அல்ல. அப்படியே ரசித்து, ரசித்து அதை அனுபவித்துக் கொண்டிருப்பான். ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது. அவன் அவனாட்டு தான் இருப்பான்.
அதை எதிர்கொள்வதற்கு, அதை களைவதற்கு அதெல்லாம் கர்ணனுடைய வேலை. அப்படிங்கிற மாதிரி பக்தி யோகி சென்றிருக்கலாம். அதே மாரி தான் ஞான யோகி அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அது மாயைன்னு பார்க்கும்போது, ஒரு படத்தில் வரும் இன்ப காட்சியை பார்க்கும்போது இன்பமாகவும், அது காட்சி, அது உண்மையல்ல அப்படிங்கிற மாதிரி, அதில் ஒட்டாமல், அதே சமயம் அது மாயை என்று தெரிந்து கொண்டு இன்பமாகவும், துன்பமாகவும் சாட்சியாக இருந்து கொண்டு அவன் ரசிக்க முடியும். சாட்சியாக இருக்கும் பட்சத்துல அதற்கு உண்டான எந்த ஆக்ஷனும் பண்ண தேவையில்லை. எதிர்கொள்ள வேண்டியதில்ல, களைய வேண்டியதில்ல, அது வராமல் தடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் எதுவும் பண்ணாமலும் சாட்சியாக இருக்கலாம். இல்ல இது வந்து ஆடியன்ஸா இருக்கிறதுல, இல்ல நான் நடிகன் ரோல் எடுத்துட்டேன் அப்படின்னா, மாயை என்று நினைத்து ஒரு நடிகன் எப்படி அந்த வேடத்தை, அந்த வேடத்துக்கு ஏற்ற சூழலை போல் முழுமையாக அத புரிஞ்சிருச்சு. ஏன் தெரிஞ்சா தான் அவன் சூப்பரா தரிய முடியும். இந்த இந்த சுகம் ஏன் வந்தது அப்படின்னு தெரிஞ்சா தான் அவனால ஃபீல் பண்ணி ரசிக்க முடியும். இந்த துக்கம் ஏன் வந்தது அப்படின்னு தெரிஞ்சா தான் அந்த நடிகன் ஃபீல் பண்ணி ரசிச்சு அந்த மாயைய வந்து அவனால ரசிக்க முடியும். காரணம் தெரிஞ்சு அந்த காரணத்துக்கேற்ப அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி ரசித்து ஆனந்தமாக இருப்பான். ஏன்னா, அது மாயை என்று தெரிந்து விட்டதனால், அதுல எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஆனந்தமாக அதை ரசித்து, ரசித்து செய்வான். அவன் தான் தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே, அதுல சுகத்துக்கு ஏங்காதவனாயும் கர்மயோகி, துக்கத்துக்கு கஷ்டப்படாதவனாயும் சுகத்துக்கு உண்டான ரியாக்ஷனும், துக்கத்து வராமல் இருக்க உண்டான ரியாக்ஷனையும் தெளிவாக எதிர்கொண்டு செய்து கொண்டிருப்பான். பக்தி யோகி 2யும் ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருப்பான் அப்படிங்கிறது வருது. இதான் என்னுடைய பதில்.